இந்த பேனாவை நானே தான் வச்சு. இல்ல இல்ல குடுமா, நான் உனக்கு வேற பேனா வாங்கி தரேன் தான். குட் கேர்ள். இந்தாங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நீங்க ஒண்ணு போடுங்கம்மா. அவ்வளவுதான் மேடம். சட்டப்படி இப்ப இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் சார். சார் கையோட சர்டிபிகேட் கிடைச்சா நல்லா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இதை கொடுத்துறேன். உட்காருங்க. சரி. எல்லாம் கரெக்டா தாப்பா இருக்கு. முன்னாடியே நான் செக் பண்ணிட்டேன். இப்ப நிறைய பத்திரப்பதிவு போய்கிட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். சார், நாங்க பூஜை போட்டு பேச்சுக்கு 2 கல்லு வச்சிட்டோம். இது கிடைச்சாதான் ரூம் கட்ட முடியும். அது சரிம்மா, எங்களுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல. சரிங்க சார், எப்போ சார் கிடைக்கும்? தம்பி, ஒரு 2 நாள் லீவ் வருது, திங்கக்கிழமை வாங்க, அப்ப பாத்துக்கலாம். சரிங்க சார். இந்தாங்க மேடம். தேங்க்யூ so மச் சார். இப்பதான் மாப்பிள்ள எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆண்டி, நீங்க கேட்டதை நான் பண்ணிட்டேன். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நான் சொன்னபடி செய்வேன் மாப்பிள்ள. அடுத்த வாரமே நம்ம கொடைக்கானல் போய் நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாம் பாத்துடலாம். வாங்க போலாம். என்னங்க இது, திங்கக்கிழமை ஆகும்னு சொல்றாங்க. இவ்வளோ நாள் பொறுமையா இருந்துட்டோம் மீனா, பாத்துக்கலாம், நல்லதே நடக்கும், நம்பு. போலாமா? வா. ஏங்க, உங்க அண்ணன் வந்திருக்காரு பாருங்க. இவன் என்ன பண்றாங்க? டேய் மனோஜ், இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். சார் இது பிடிங்க. வா. நீ என்னடா இங்க? மேடம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ தானே எங்க வீட்ல பூவெல்லாம் கட்ட வந்த? ஆமா, நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க? நானா? ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு எதுக்கு வருவாங்க? ரிஜிஸ்டர் பண்ண தான் வருவாங்க. சாருக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆச்சுல, அதை ரிஜிஸ்டர் பண்ண தான் இங்க வந்தோம். நான் சாட்சி கையெழுத்து போட தான் வந்தேன். ஆமா ஆமா, எனக்கு தான் ரிஜிஸ்டர் பண்ண வந்தோம். அது நல்ல விஷயம் தான் சார். ஆனா சாட்சி கையெழுத்து போறவங்க உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா சார்? இவன் கையெழுத்து போட்டனாலே அதுல நிறைய வில்லங்கமா வருமே சார். ஏங்க, எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு பேசாம இருங்க. நீங்க என்ன பண்ற? மாடியில ரூம் கட்டுறேன்ல, அது பர்மிஷன் கேட்கறக்காண்டி வந்தேன். சரி, நான் கிளம்புறோம். வரேன் மேடம். போயிட்டு வாங்க. போயிட்டு வரோங்க. மேடம், நீங்க கனகா நான் கூட்டிட்டு கூட்டிட்டு போறேன். வா கனகா, வா. நல்ல வேலை சார், நான் தப்பிச்சேன். நீங்க தப்பிக்கிறதுக்கு ஒவ்வொரு முறையும் என்ன மாட்டி விடுறீங்களே பாப்பா மனோஜ். வேற வழி இல்ல சார், இல்லைன்னா நான் தான் மாட்டிருப்பேன். நீங்க இருந்ததால் தான் நான் தப்பிச்சேன். உங்களால் தான் இந்த கல்யாணமே நான் பண்ணேன். இந்த ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? அதை மட்டும் தானே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திரும்ப யாராவது வரத்துக்குள்ள நம்ம போயிடலாம் சார், வாங்க. என்ன சார்? கார் இங்க இருக்கு. ஐயோ மறந்துட்டேன். வாங்க 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 சார். அடாமுத்து, மேல ரூம் கட்டுறது அப்படியே நிக்குதே, திரும்ப எப்போ வேலையை ஆரம்பிக்க போறீங்க? நானே சொல்லலாம் தான் பாருங்க, முறைப்படி பர்மிஷனுக்காக எல்லாம் எழுதி கொடுத்தாச்சுப்பா. இப்போ கூட போய் பார்த்து பேசிட்டு தான் வரேன். சீக்கிரமா அப்ரூவல் கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காங்கப்பா. வந்தோடனே வேலையை ஆரம்பிச்சிடலாம். எதையும் முறைப்படி செய்யறது நல்லது. அப்ரூவல் வந்த உடனே செஞ்சு முடிச்சிரு. சரிப்பா. இவன் என்ன புதுசாவா வீடு கட்டுறான்? 10க்கு 10 ஒரு ரூமு, அதுக்கு இவ்ளோ அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கான். அத கட்டி இப்ப என்ன ஆக போகுது? விஜயா, காலத்துக்கு அவங்க ஹால்லயே படுத்து தூங்கணுமா? இப்ப என்ன அவங்க ஹால்ல இருக்காங்க? மனோஜ் தான் பாவம் ஹால்ல தூங்குறான். நீ இந்த விஷயத்துல தலையிடாத, அது அவங்க பாத்துக்குவாங்க. நான் சொல்றது என்னைக்கு கேட்டிருக்கீங்க? என்னவோ பண்ணுங்க. வருத்தி. சரி, நீ சீக்கிரம் பர்மிஷன் வாங்கி ரூம் கட்டுறத பாரு. இதெல்லாம் ரொம்ப நாள் விட்டு வைக்க கூடாது. சரிப்பா, சீக்கிரம் பண்ணிடலாம்ப்பா. வாங்குங்க, காஃபி போட்டு தரேன். வா, ஒரு எல்லாமே பேசி முடிச்சாச்சு மீனா. எல்லாம் நல்லபடியா நடக்குங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சீக்கிரமா அந்த ரூமை கட்டி முடிச்சிடலாம். ஆமா, கட்டி முடிச்சிட்டா அப்புறமா அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். அடுத்த கட்டமா? என்னது, இன்னொரு ரூம் கட்ட போறோமா? இன்னொரு ரூம்லாம் இங்க தாங்காதுமா. ரூமை கட்டி முடிச்சா தானே அடுத்த அப்பா சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு ரெடி பண்ண முடியும். முதல்ல ரூமை கட்டி முடிக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். மீனா, தாலி எங்க? ஏங்க, இருக்குங்க, பாட்டிக்காக. ஓ ஆமா, மறந்துட்டேன். ஆமா, இதை மெயின்டைன் பண்ற ரொம்ப கஷ்டம் இல்ல? அண்ணாமலை, அண்ணாமலை, என்னமாச்சு? என்ன விஷயம்? என்ன நடக்குது இந்த வீட்ல? என்னமாச்சு? என்ன நடக்குதுன்னு உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா? நீங்க எதை பத்தி சொல்றீங்கன்னு தெரியலம்மா. அடியா விஜயா. இதோ வரேன். விஜயா, என்னத்த நீ என்ன பண்ணிட்டு இருக்க இந்த வீட்ல? நான் பசங்க யார் கூட பழகுறாங்க, யார் கூட பேசுறாங்கன்னு எதுவுமே கவனிக்க மாட்டியா? நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் அத்தை. நீ பார்த்து கிழிச்ச. நான் இப்பதான் பாத்துட்டு வரேன். அங்க வெளிய உன் புள்ள ரவி அந்த பொண்ணு ஸ்ருதி கூட போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம வீட்டு அடிப்படையில அந்த மீனா கூட இந்த முத்து பையன் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். இதான் நீ அவங்கள வளர்த்த லட்சணமா? நாளைக்கு ஏதாவது தப்பாச்சுன்னா என்ன பண்றது? முதல்ல இப்படி பேசுறத நிறுத்த சொல்லு. அங்க என்ன பார்வை? உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு. அண்ணாமலை, அவங்கள கூப்பிட்டு போய் பேசிடலாம். சரிம்மா, நான் கூப்பிட்டு விசாரிக்கிறேன். இல்ல இல்ல, இப்பவே இங்கேயே ஏன் முன்னாடியே பேசு.
ஏய் ரவி, முத்து வாங்கடா. வரேன்பா. ஏய் பாட்டி எந்திரிச்சியா? விடா என்ன? ஊர்ல இருக்கும்போது நல்லா தானே இருந்த. உன் புத்தி ஏன்டா இப்படி போச்சு? ரவி, படிக்கிற உனக்கு இதெல்லாம் தேவையா? பாட்டி என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. பா என்ன பிரச்சனைப்பா? அம்மா ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? அண்ணாமலை, உன்னதானே சொல்ல சொன்னேன். அம்மா நீங்க சொன்னாதான் கேட்பானுங்க, நான் சொன்னா கேட்க மாட்டானுங்க. ஓஹோ, கேட்க மாட்டானுங்களா? அப்போ பயம் இல்ல, அதான் தறிகட்டு திரியறானுங்களா? ஆமா. பாட்டி நீ எதை பத்தி பாட்டி சொல்ற? டேய், உங்க 2 பேருக்கும் பொண்ணுங்க கூட என்னடா பேச்சு? பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா அப்படியே ஜாலியா பேசிட்டு இருந்தோம். என்னடா மழுப்புற? இல்ல பாட்டி, நாங்க எதுவும் தப்பாலாம் பேசல. நீ பேசுனதே தப்புன்னு சொல்றேன். அதென்ன மூஞ்சிய கோணலா வச்சுக்கிட்டு போனையே பாத்துக்கிட்டு இருக்க? அது செல்ஃபி பாட்டி. செல்வியா? செல்வின்னு இன்னொரு பொண்ணு வேற இருக்காளா? இல்ல 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 இல்ல, அது செல்வி இல்ல, செல்ஃபி பாட்டி. செல்ஃபினா நம்மள நாமளே போட்டோ எடுத்துக்கிறது. அவ கூட சேர்ந்துதான் எடுக்கணுமா நீ? அப்படிலாம் பண்ற பாட்டி? ஏண்டா ராஸ்கல், என்னடா பண்ற? ஏண்டா நீ வாய மூடுறா. அந்த பொண்ணு கூட அடுப்படியில உனக்கு என்ன பேச்சு? இல்ல பாட்டி, இது காஃபி கேட்டேன் பாட்டி. காஃபி போட்டு குடுக்க உனக்கு என்ன பொண்டாட்டியாவ? ஆமா பாட்டி. இல்ல பாட்டி, இல்ல 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 பாட்டி, இல்ல பாட்டி. நீங்க 2 பேரும் இங்க வாங்க. அண்ணாமலை எந்திரி. ஏமா? எழுந்திரி, இப்படி உட்காரு. நீங்க இங்க உட்காருங்க. டேய் என்னடா என்னடா இது? என்னப்பா? உங்க 2 பேருக்கும் அவனுங்க கிட்ட என்ன பேச்சு? ஐயோ பாட்டி, நான் பேச மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா ரவி தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி என்ன போட்டோ எடுக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. பேட் பாய். அவன் கூப்பிட்டா நீ போயிடுவியா? ஏமா, அவன் கூட அடுப்படியில உனக்கு என்ன பேச்சு? பல்ல காட்டி காட்டி பேசுற. அது பாட்டி, நாங்க எதுவும் தப்பாலாம் பேசல. கரண்ட் பில் வந்திருந்தது, அத சீக்கிரம் கட்டலன்னா கனெக்ஷன் கட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் பாட்டி. கரெக்டா சமாளிச்சிட்டா. கரண்ட் கனெக்ஷன் கட் பண்றது இருக்கட்டும், நீங்க தனியா எதுவும் கனெக்ஷன் கொடுத்துறாதீங்க. ஐயோ பாட்டி, அப்படிலாம் இல்ல. கரண்ட் பில்ல பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் நாங்க. அவங்ககிட்ட கரெக்டா காசு வாங்கணும்ல பாட்டி, சும்மா ஓசியில தாங்க வைக்க முடியும். அதெல்லாம் அண்ணாமலை கேப்பான்டா, நீ ஏன் கேக்குற? ஏண்டி விஜயா, நீ பிள்ளைங்களை வளர்த்த லட்சணம் இதானா? அவனை நீங்க தானே வளர்த்தீங்க. என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தான். இங்க வந்துதான் அவனுக்கு மூளை மழுகி போச்சு. பாட்டி எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நாங்க சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் பேசிட்டு இருந்தோம் இல்லடா? டேய், இந்த வெள்ளலி சுண்டலி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பொம்பளை பிள்ளைங்க கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? ஒரு புள்ள எப்படி ஒழுக்கமா இருக்கணும்னு என் பிள்ளைய பார்த்து கத்துக்காங்கடா. அவன் பிள்ளையா இருந்துகிட்டு இப்படி இருக்கீங்களேடா. அம்மா விடுங்கம்மா, அவங்க தான் சும்மா பேசுறேன்னு சொல்றாங்கல்ல. சும்மா தாண்டா ஆரம்பிக்கும், அப்புறம் விபரீதத்துல போய் முடியும். பிள்ளைங்களா, இனிமே அவனுங்க கூட தனியா பேசுற வேலை வச்சுக்க கூடாது, சரியா? சரிங்க பாட்டி, இனிமே அவர்கிட்ட பேசவே மாட்டேன். நானும் பேச மாட்டேன் பாட்டி. நீங்க 2 பேரும் வயசு பொண்ணுங்க, நீங்க தான் பார்த்து பத்திரமா இருக்கணும். உங்க மனசுல எதுவும் இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க போய் பேசி அவங்களுக்கு எந்த கட்டாயமும் வந்துடக்கூடாதுல்ல. அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்க. சரிங்க பாட்டி. டேய், 2 பேரும் ஒழுங்கா இருங்க, இல்லன்னா என் அடி பத்தி தெரியும்ல. தெரியும் பாட்டி, நீதான் நம்ம ஊர் டானாச்சே. இனிமே நான் அந்த பொண்ணுகிட்ட பேச மாட்டேன் பாட்டி. இனிமே இவ யாரோ நான் யாரோ. நானும் பேச மாட்டேன் பாட்டி. அதான் உங்களுக்கு நல்லது. அம்மா இனிமேல் இது மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க, விடுங்க. நீங்க 2 பேரும் உங்க வேலையை பாருங்க. இனி என்னெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கோ. விஜயா, என்னத்த? ஐயா அம்மா மாட்டிக்கிட்டாங்க. என்னெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு? அது ஒண்ணு இல்ல. அது வாடா மனோஜ். அடுத்த ஆடு வந்துருச்சு. என்ன? இங்க வாடா. எங்க போயிட்டு வர? வேலை விஷயமா போயிட்டு வரேன். அண்ணாமலை, மனோஜ் தான் இந்த வீட்டுல மூத்த பையன். அவனுக்கு தான் இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணணும். அவன் கல்யாணம் தான் முதல்ல நடக்கணும். ஐயோ பாட்டி, கல்யாணமா எனக்கா? அதெல்லாம் வேணாம் பாட்டி. நீ ஏன்டா பயப்படுற? பாத்துக்கங்கடா, கல்யாணம்னால உங்க அண்ணன் பயப்படுறான். அவன் தம்பிங்க, நீங்க பொண்ணுங்க கிட்ட பேசுறீங்க. 2 பேரும் அவனை பார்த்து கத்துக்காங்கடா. எதுக்கு ஃப்ராட் பண்றதுக்கா? அத்தை, நானும் மனோஜுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நல்ல இடமா அமையணும்ல. அதெல்லாம் அமையும். அவன் கல்யாணத்தை முதல்ல முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் மத்த விஷயம் எல்லாம். புரோக்கர்ட்ட சொல்லி நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ற வழிய பாரு. நீ பாக்குற இல்ல நான் ஊர்லயே பாக்கவா?
பாட்டி பாட்டி அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அம்மா சொல்லுங்கம்மா. இருடா அத்தை இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அத்தை. அப்படியெல்லாம் விடக்கூடாதுடி. இவனுங்க வேற ஆளுங்களே சரியில்லை. எப்ப என்ன நடக்கும்னே தெரியல. சீக்கிரம் அவன் கல்யாணத்தை முடிச்சிடணும். அம்மா ஆ? இனி நான் பாத்துக்கிறேன். ஆ. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. என்னவோ நான் இல்லாம இந்த வீட்டுல எதுவும் சரியில்லை. டேய் ரவி, கடைசியில பாட்டிட்ட இவன் நல்லவன் ஆயிட்டான், நம்ம கெட்டவங்க ஆயிட்டோம். டேய் டேய் பாட்டிக்கு முன்னால கொஞ்சம் பார்த்துருங்கடா. சரிப்பா. ஏய் ஐயோ சாரிப்பா, வந்துரும். டேய் மனோஜ் சாப்பிட்டு சீக்கிரம் ஷோரூம் போற வழிய பாரு. டாடி, ரோகிணி நீ எங்க இங்க? இவன் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? நீ கிறிஷோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். நான் இங்க என்ன வேலை வெட்டி இல்லாம இருக்கேனா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. இது பிசினஸ் நடக்கிற இடம். ஸ்டாஃப் தான் ப்ராடக்ட் சேல் பண்ண போறாங்க, அவங்க தான் பில்லிங்கும் பாத்துப்பாங்க. நீ இன்னைக்கு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோ, ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். கிறிஷ் உன் கூட இருப்பான், நீ அவனை பாத்துக்கோ. ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். என்னது? இவனை இங்க விட்டுட்டு போறியா? அதுவும் ஈவினிங் வரைக்கும்? இவன் இங்க என்ன பண்ணுவான்? ஒரு நாள் முழுக்க இவனெல்லாம் இங்க வச்சு பாத்துக்கலாம் முடியாது. நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு ரோகிணி. இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போ. நான் தான் சொல்றேன்ல, அவன் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சரி, அவனை இன்னொரு நாள் நான் வெளில கூட்டு போறேன். கடையெல்லாம் விட்டுட்டு போகாத, என்னால பாத்துக்க முடியாது. மனோஜ் கொஞ்சம் வா. மனோஜ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நான் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணணுமா வேணாமா? பண்ணணும். அப்ப நான் சொல்றத நீ கேட்கணும். இன்னைக்கு ஒரு நாள் கிறிஷ பாத்துக்கோ, அவன் கூட நீ பழகணும். நீ இப்படி சொல்றது என்ன த்ரெட்டன் பண்ற மாதிரி இருக்கு ரோகிணி. நான் அப்படி நினைச்சு சொல்லல, பட் நீ அப்படி நினைச்சுக்கிட்டா நான் பொறுப்பாக முடியாது. அப்ப கண்டிப்பா அவனை இங்க விட்டுட்டு தான் போக போறியா? ஆமா, கிறிஷ் இன்னைக்கு ஃபுல் டே உன் கூட தான் இருப்பான். நீ தான் மனோஜ் அவனை பாத்துக்கணும். அவனுக்கு மென்டலி ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். அவனுக்கு எல்லாருமே இருக்காங்கன்ற ஒரு எண்ணம் வரணும். அதுக்காக தான் சொல்றேன். முடியாதுன்னா நான் கூட்டிட்டு போறேன். அப்புறம் சைன் பண்ணணும், அது இதுன்னு என்கிட்ட வரக்கூடாது. இரு இரு இரு, நான் பாத்துக்கிறேன். போதுமா? நீ போயிட்டு சீக்கிரம் வந்துரு. கிறிஷ நல்லா கேர் எடுத்து பாத்துக்கோ. ஏதோ நான் விட்டுட்டு போயிட்டேங்கிற வெறுப்ப அவன் மேல காட்டாத. அவனுக்கு மன ரீதியா ஒரு ஆறுதல் வேணும்னு தான் அவனை எங்க கொண்டு வந்து விட்டுருக்கேன். நீ மேற்கொண்டு அவனை ஹர்ட் பண்ணிடாத. எல்லாரும் சேர்ந்து தான் என்ன ஹர்ட் பண்றீங்க. சரி, நீ ஒன்னும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு சீக்கிரம் வந்துரு. கிறிஷ், டாடி கூட குட் பாயா இருக்கணும். உனக்கு ஏதாவது வேணும்னா டாடி கிட்ட கேளு, சரியா? சரி மம்மி. பாய். மனோஜ், பாத்துக்கோ. என்ன பாஸ், உங்களை பேபி சிட்டர் ஆக்கிட்டு போயிட்டாங்க? என் தலை எழுத்து அப்படி. வாடாங்க. வரமாட்டேன். வர மாட்டியா? ஏன்? உங்களை எனக்கு பிடிக்காது, நான் இங்கே இருக்கேன். அங்கேயே இருக்கியா? ஆமா. இது வேறயா? சரி, உனக்கு என்ன பிடிக்கணும்னா நான் என்ன செய்யணும் அதை சொல்லு. நான் என்ன சொன்னாலும் கேப்பீங்களா? கேட்டுதானே ஆகணும், சொல்லு. நான் கேக்குற கொஸ்டினுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணணும். அப்படி நீங்க சொல்லிட்டா குட், இல்லனா நீங்க பேட். அவ்வளவுதானே? என்கிட்டயே கேள்வியா? தம்மா துண்டு பையன், உன் கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாதா? சரி கேளு, பதில் சொல்றேன். பாஸ், பதில் சொல்லிடுவீங்களா? அவன் என்ன நீட் எக்ஸாம்ல வர கேள்வியா கேட்க போறான்? சின்ன பையன் தானே, அதுக்கு பதில் சொல்ல முடியாதா? நீ கேளுடா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ரூம் இருக்கு. ஆனா அந்த ரூமுக்கு டோர் கிடையாது, விண்டோ கிடையாது, செவரும் கிடையாது. அது என்ன ரூம்? டேய், என்னடா கொஸ்டின் இது? ஆன்சர் சொல்லுங்க. டேய் முத்து, டேய் மீனா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கல்யாணம் ஆகாத ஒரு ஆம்பளை பையனோட இப்படி ஒட்டிட்டு நிக்கிறது தப்புன்னு தெரியாது உனக்கு? வெக்கமா இல்ல? வீட்டுக்கு தெரியாம 2 பேரும் தனியா போய் பேசிக்கிறாங்க. இனிமே நாம இதை வளர விடக்கூடாது. சரிம்மா, நான் கூப்பிட்டு விசாரிக்கிறேன். 2 பேருக்கும் கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம். நான் முடிவு பண்ணிட்டேன்.